சென்னையில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, சென்னையில் எத்தனை இடங்கள்ல சோதனை நடக்கிறது? எந்த நிறுவனத்துக்கு சொந்தமான இடங்கள்ல இந்த சோதனை நடக்குது? சென்னையில் 10 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது நான் நின்று கொண்டிருக்கிற இடம் சாலிகிராமம் லோகையா காலனி. இங்கு இருக்கக்கூடிய ஹைபவர் என்ற நிறுவனத்தில் தற்போது வருமான வரித்துறை சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. புகாரி குரூப் நிறுவனம் என்று சொந்தமான இந்த நிறுவனத்தில் இன்று காலை 6 மணியிலிருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்தியா முழுவதும் 70 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி, கொல்கத்தா ஆகிய இடங்களில் இந்த சோதனை மேற்கொண்டு வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நிறுவனம் மின்சார தயாரிப்பு தொடர்பான தொழிலை மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே அதன் தொடர்ச்சியாக பல கோடி அளவில் வரி ஏய்ப்பு செய்ததாக குற்றச்சாட்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில் வருமான வரித்துறை சோதனை இன்று காலையிலிருந்து 6 மணியிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை 6 மணியிலிருந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நிறுவனம் இருக்கக்கூடிய வீடு, அதே போல அலுவலகம், அந்த பகுதியிலும் சோதனை மேற்கொண்டு வருவதாக வருமானத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாலிகிராமம், மயிலாப்பூர், அது மட்டுமல்லாமல் விருகம்பாக்கம் இந்த பகுதியிலும் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அந்த தகவல்களை முதல் கட்டமாக வருமானத்துறை அதிகாரிகள் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. இருந்தாலும் தற்போது சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் வருமானத்துறை சோதனை இன்று காலை 6 மணியிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. சுப்பிரமணி, இந்த நிறுவனம் எது போன்ற ஒரு நிறுவனம்? என்னென்ன தொழில்களில் எல்லாம் இந்த நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது? ரியல் எஸ்டேட், மின்சார தயாரிப்பு, இது போன்ற தொழில்களை இந்த நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. பல கோடி அளவில் வரி ஏய்ப்பு செய்த காரணமாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் வருமான வரித்துறை சோதனை நடந்து வருவதாக அதிகாரிகள் தரப்பில் முதல் கட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் அலுவலகங்களிலும் அதே போல கிளை அலுவலகங்களிலும் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எவ்வளவு வரி ஏய்ப்பு செய்திருப்பதற்கான விவரங்களை இதுவரை அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. காலை 6 மணியிலிருந்து சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வருமானத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல இந்த நிறுவனத்திற்கு உரிமையாளர் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை மேற்கொண்ட விவரங்களை வருமானத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. சுப்பிரமணி, பிற மாநிலங்கள்ல நடைபெறும் சோதனையிலையும் இந்த நிறுவனம் தான் சம்பந்தப்பட்டிருக்கா? இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான இடங்கள்ல தான் பிற மாநிலங்கள்லயும் சோதனை நடப்பதா? பிற மாநிலங்களும் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் தான் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஹைபவர் நிறுவனம் இந்தியா முழுவதும் கொண்ட ஒரு பெரிய நிறுவனமாக கருதப்படுகிறது. குறிப்பாக சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி, கொல்கத்தா ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக வருமானத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல கோடி அளவில் வரி ஏய்ப்பு செய்திருப்பதற்கான குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சேகர் ரெட்டி, அதே போல அவரது வீடு, அதே போல ராம்மோகன் ராவின் மகன் விவேக் ஆகியோரோட அலுவலகம், வீடு ஆகியோரும் சோதனை நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த சோதனை இருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஆனால் அதனை வருமானத்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்த மறுத்துவிட்டனர். தொடர்ந்து சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. சோதனைக்கு பிறகு அதன் தொடர்பான விவரங்களை வெளியிடப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் பெயர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டதா? மேலும் இந்த நிறுவனத்துடன் தொடர்புடைய மற்ற நிறுவனங்கள் யாரேனும் இருக்கிறார்களா? அவர்களுடைய பெயர் வெளியிடப்பட்டதா? உரிமையாளரின் பெயரை இதுவரை வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. ஆனால் நிறுவனத்தின் பெயரை மட்டுமே தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது புகாரி குரூப் நிறுவனம் என்ற அந்த நிறுவனத்தின் பெயரை மட்டும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிறுவனம் ரியல் எஸ்டேட் மற்றும் மின்சார தயாரிப்பு இது போன்ற தொழிலை செய்து வருவதாக தெரிய வந்திருக்கிறது. இதன் பின்னணியில், அதாவது இவர்களுக்கு பின்னணியில் யாராவது இருக்கிறார்களா என்ற கோணங்களிலும் அந்த வரி ஏய்ப்பு தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையை பொறுத்தவரையில் 10 இடங்களில் இந்த வருமான வரித்துறை சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்று காலை 6 மணியிலிருந்து சோதனை நடந்து கொண்டிருக்கிறது.